தலைநகர் டெல்லியில் காற்று மாசு நாளுக்கு நாள் மோசமாகி வரும் சூழலில் அதனை கட்டுப்படுத்த தவறிய மத்திய மாநில அரசுகளை கண்டித்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் போலீசார் மீது மிளகாய் பொடியை தூவியதால் பதற்றம் நிலவியது. டெல்லியில் அண்டை மாநிலங்களில் எரிக்கப்படும் அறுவடை கழிவுகளால் தலைநகரில் கடும் புகை மூட்டம் ஏற்பட்டு மக்கள் கடும் அவதிக்கு ஆளாவது வழக்கமாகிவிட்டது. இந்த ஆண்டு தீபாவளிக்கு பட்டாசு வெடிக்க விதிக்கப்பட்டிருந்த தடை நீக்கப்பட்டதால் நிலைமை இன்னும் மோசமாகிவிட்டது. டெல்லியில் நேற்று காலை காற்றின் சராசரி தர குறியீடு 381 பதிவானது. 10வது நாளாக காற்றின் தரம் மிகவும் மோசமான நிலையிலேயே நீடிக்கிறது. குளிர்காலம் துவங்கிவிட்டதால் காற்றின் தரம் அபாய நிலைக்கு செல்லும் என வல்லுநர்கள் கணித்துள்ளனர். இந்நிலையில் காற்று மாசு பிரச்சினைக்கு தீர்வு காண வலியுறுத்தி இந்தியா கேட் முன்பு நேற்று ஆர்ப்பாட்டம் நடத்தியவர்கள் பேரணி செல்ல முற்பட்டனர். அவர்களை போலீசார் தடுத்து நிறுத்திய போது போராட்டக்காரர்கள் சிலர் போலீசார் மீது மிளகாய் பொடியை தூவியதால் பதற்றம் நிலவியது. அப்போது தடுமாறி கீழே விழுந்த போலீசார் சிலர் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருப்பதாக தெரிவித்த அதிகாரிகள் மிளகாய் பொடி தூவிய 6 பேர் கைது செய்யப்பட்டிருப்பதாக கூறினர். போராட்டத்தின் போது போலீசார் மீது மிளகாய் பொடி தூவப்படுவது இதுவே முதல் முறை என்றும் அவர்கள் கூறினர். இதனிடையே காற்று மாசு நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதால் காற்று தர மேலாண்மை ஆணைய அறிவுறுத்தலின்படி தலைநகரில் 3ஆம் நிலை கட்டுப்பாட்டு நடவடிக்கை அமல்படுத்தப்பட்டுள்ளது. அதன்படி தனியார் அலுவலகங்களில் 50% ஊழியர்களை வீட்டிலிருந்தே வேலையை செய்ய அனுமதிக்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.